ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.3 13ஆம் கணம். என்ன கொடுத்துருக்காங்க? 2 நுகர்வோர்கள் பிரியா மற்றும் அமுதன் ஒரு குறிப்பிட்ட அங்காடிக்கு குறிப்பிட்ட வாரத்தில் திங்கள் முதல் சனி வரை 6 நாட்களுக்கு போறாங்க. அவர்கள் அங்காடிக்கு சமவாய்ப்பு முறையில் ஒவ்வொரு நாளும் செல்கிறார்கள். இருவரும் அங்காடிக்கு ஒரே நாளில் செல்ல. 2 பேருமே திங்கக்கிழமைனா இவ திங்கக்கிழமைனா அவளும் திங்கக்கிழமை, இவ செவ்வாய்க்கிழமைனா அவளும் செவ்வாய்க்கிழமை, அப்படி ஒரே நாள்ல போறோம். ஒரு ப்ராப்ளம். வெவ்வேறு நாட்களில் இவள் திங்கள் போனா அவ செவ்வாய் போகலாம், புதன் போகலாம், வியாழன் போகலாம், வெள்ளி, அந்த மாதிரி. அடுத்தடுத்த நாட்களில் இவ திங்கக்கிழமை போனா அவ செவ்வாய்க்கிழமை, இவ செவ்வாய்க்கிழமை போனா அவன் புதன்கிழமை, அந்த மாதிரி. அப்படின்னா நிகழ்தகவு என்னன்னு கேட்க. முதல்ல மொத்தம் எத்தனை நாள்? S is equal to திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி மற்றும் சனி. இந்த 6 நாள் மொத்தம் என்ன பேஸ் எத்தனை இருக்கு? 6 நாள். அங்காடிக்கு சம வாய்ப்பு முறையில் ஒவ்வொரு நாளும் செல்றாங்க. அப்ப அங்காடிக்கு செல்ல நிகழ்தகவு ஒரு நாள் தான் போறாங்க. என்ன ஆகும்? n of aன்னு வச்சுக்கிறோம் பை n of s 1/6. இது அங்காடிக்கு செல்ல நிகழ்தகவு p of aன்னு வச்சுக்கிறோம். ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க? ஒரே நாளில் 2 பேரும் போகணும். நம்பர் 1, ஒரே நாளில் இருவரும் செல்ல. இது ஒரு ஆள் செல்றதுக்கு, 2 பேருமே ஒரே நாள்ல. பிரியா செல்ல 1/6, அமுதன் செல்ல 1/6. சப்போஸ் இது வந்து திங்கக்கிழமை மட்டும் போறாங்கன்னு வச்சுக்கோ. இதே போல திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை செல்ல மொத்தம் 6 வாய்ப்புகள். இது பிரியா சொல்றதுக்கு நிகழ்தகவு, இது அமுதன் செல்ல நிகழ்தகவு. 2 பேரும் சேர்ந்து 6 நாளைக்கும் போறாங்க. ஸோ 1/6 ஒரே நாளில் இருவரும் செல்ல நிகழ்தகவு. ஓகே. வெவ்வேறு நாட்களில் திங்கக்கிழமை போனா அவன் 5 நாள்ல ஏதாவது ஒரு நாள், அந்த மாதிரி. வெவ்வேறு நாட்களில் செல்ல நிகழ்தகவு. அதை பின்னு வச்சுக்கிட்டோம்னா p of b is equal to, இவ வந்து இப்ப சப்போஸ் பிரியா திங்கக்கிழமை போயிட்டானா மற்ற 5 நாள்ல ஒரு நாள்ல அமுதன் போயிடும். இதே போல மாத்தி மாத்தி 6 வாய்ப்புகள் வரும். இவ செவ்வாய்க்கிழமை போனா அவன் புதன், திங்கள், வியாழன், வெள்ளி, சனின்னு அந்த 5 நாள்ல அவன் போகலாம். ஸோ மாத்தி மாத்தி இவ ஒரு நாள்ல போயிட்டா அந்த கிழமையை தவிர மற்ற இருக்க 5 கிழமைகள்ல அமுதன் போக வாய்ப்பு. இதே போல மாத்தி மாத்தி எத்தனை வாய்ப்புகள் வரும்? 6 வாய்ப்புகள் வரும். ஸோ இதை 2ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 5/6 வெவ்வேறு நாட்களில் செல்ல. இருவரும் வெவ்வேறு நாட்களில் செல்ல நிகழ்தகவு. ஓகே. அடுத்து இருவரும் அடுத்தடுத்த நாட்களில். இருவரும் அடுத்தடுத்த நாட்களில் செல்ல. PFCன்னு வச்சுக்கிறோம். இப்போ இவ திங்கக்கிழமை போனா அவன் செவ்வாய்க்கிழமை போவான். திங்கள் செவ்வாயா இருக்கலாம், செவ்வாய் புதனா இருக்கலாம், புதன் வியாழனா இருக்கலாம், வியாழன் வெள்ளியா இருக்கலாம், வெள்ளி சனியா இருக்கலாம். ஓகே. சப்போஸ் இவ செவ்வாய்க்கிழமை போனா அடுத்து இப்போ இது எப்படி மாத்தி மாத்தி மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 இது வருது. ஸோ அதுவும் ஒவ்வொரு நாளும் இவங்க செல்றதுக்குரிய வாய்ப்பு வந்து 1/6 × 1/6. இதே போல எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? 5 வாய்ப்புகள். ஸோ 5/36 இருவரும் அடுத்தடுத்த நாட்களில் செல்ல. 5/36. இப்போ நம்ம அந்த சாம்பிள்ஸ் பேஸ வரிசையா திங்கள் செவ்வாய், திங்கள் திங்கள் திங்கள், செவ்வாய் செவ்வாய் ஒரே நாள்ல செல் அப்படின்னு எப்படி 2 காயினை நம்ம டைய ரோல் பண்ணா 36 வாய்ப்பு வருதோ அதே போல இந்த 36 வாய்ப்புகள் வரும்.
அது மாதிரி பண்ணாமல் இதை ஷார்ட்டாக அப்படி நம்ம எடுத்துக்கிறணும். அவள் மட்டும் ஒரு நாள் ஷாப்பிங் போக, அவை மட்டும் ஒரு நாள் ஷாப்பிங் போக இன்ட்டு இது 5ங்கேல அடுத்தடுத்த நாட்களில் போக வாய்ப்புகள் 5 இருக்கனால இப்படி போட்டு ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஓகேவா? இருவரும் அடுத்தடுத்த நாட்களில் செல்ல 5/36.